வீரன் அத்தியாயம் 37. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிருகத்தின் ரகசியம். ஆதித்யா இப்போது எங்கு இருக்கிறேன் என்று தெரியாமல் அவன் அந்த பச்சை நிற மாணிக்க படிகமலைக்கு பின்னால் மறைந்து கொண்டு பார்த்தான். இங்கு இருக்கும் அரக்கர்கள் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தனர். இதற்கு முன் இப்படி ஒரு உயிரினத்தை அவன் பார்த்ததே இல்லை என்று எண்ணினான். என்னதான் நடக்குது இங்க? ஏன் இப்படி இருக்காங்க என்று அவன் வினவினான். ஏனெனில் அங்கு இருக்கும் மிருகங்கள் அவர்கள் நடந்து செல்லவில்லை, மாறாக பறந்து சென்றனர். பார்ப்பதற்கு இடுப்புக்கு மேல் உடல் உருவமாகவும் இடுப்புக்கு கீழ் வெறும் ஆவி போன்ற கால்கள் இல்லாமல் தோன்றினர். ஆதித்யாவிற்கு இது என்ன இடம்? ஒருவேளை நான் கனவு காண்கிறேனா? நம் உலகமாக இருந்தால் எல்லாம் மிருகமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் உடலுக்கு கீழ் ஏதேனும் ஒன்று, கால்களோ வாள்களோ இல்லை உயிரினங்களின் உடல் உறுப்புகளோ ஏதேனும் இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற எதுக்குமே இடுப்புக்கு கீழே உறுப்பில்லாமல் வெறும் வெள்ளை நிறத்தில் வால் மட்டுமே இருக்கு என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒரு காதை கிழிக்கக்கூடிய சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு ஆதித்யா தன் காதுகளை இறுக்கி மூடிக்கொண்டவன், என்ன சத்தம் இது, என்ன இது என்று அவன் பேசிக்கொண்டிருக்கும் போது அவனது உடலில் இருந்து அவனது ஆன்மா பிரிவது போல் வலி ஏற்பட தொடங்கியது. அந்த ஒலியினால் ஆதித்யா தடுமாறி நின்றான். அவன் மட்டுமில்லாமல் அங்கிருந்து அந்த ஆவி உயிரினங்களும் தடுமாறினார். சிறிது நேரத்தில் அந்த சத்தம் நின்றது. அவன் தன் காதுகளை தொட்டு பார்த்தபோது அதில் இருந்து ரத்தம் வடிந்திருப்பதை பார்த்து, என்ன ஒரு பலம் வாய்ந்த சத்த சக்தி, எதிலிருந்து இப்படி ஒரு சத்தம் வருகிறது என்று தெரிந்து கொள்ள ஆதித்யா அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றான். அந்த ஆவி உயிரினங்களும் அங்குதான் சென்றனர். அவன் ஒரு மலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அங்கு நடத்ததை எட்டி பார்த்தபோது அவனுக்கு மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் இப்போது சென்ற அந்த ஆவி அரக்கர்களைப் போல் பல பேர் அங்கு சுற்றி நின்றனர். நடுவில் 10 அடி உயரம் கொண்ட ஒரு மாபெரும் கல்வெட்டு அமைக்கப்பட்டிருந்தது. அது சதுரமாக 10க்கு 10 இருப்பது போல் உயரமாக இருந்தது. அதன் நடுவே ஒரு முட்டை வைக்கப்பட்டு அதை சுற்றிலும் பல சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தன. அதை பார்த்தவன், ஏன் ஒரு கல்லை வச்சு கட்டியிருக்கிறாங்க என்றுதான் ஆதித்யா முதலில் நினைத்தான். ஆனால் அதை உற்று பார்க்கும்போதுதான் அது பல படிகளால் ஆன ஒரு சிறிய முட்டை, அரையடி உயரத்தில் இருக்கக்கூடிய முட்டை என்பது அவனுக்கு புரிந்தது. அதே நேரம் அந்த முட்டைக்கு மேல் காற்றில் பறந்தபடியே 4 கருப்பு நிற ஆவி ஆத்ம உருவங்கள் அமர்ந்து கொண்டு பல தீய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தன என்று அவர்கள் தொடர்ந்து மந்திரங்களை கூறிக்கொண்டு தங்களது சக்தியை அதனுள் சிழித்துக் கொண்டே இருந்தனர். இதை அனைத்தையும் தரையில் நின்றபடி பார்த்த அனைத்து ஆத்ம ஆவி உருவங்களும் வெள்ளை நிறத்தில் இருந்தது. வானத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த 4 மட்டுமே கருமையான நிறத்தில் இருந்தது. அவை அதன் முன் அமர்ந்து கையால் முத்திரைகளை செய்து கொண்டு மந்திரங்களை தொடர்ந்து கூறிக்கொண்டு தங்களிடமிருந்து கருநிற சக்தியை அந்த முட்டைக்குள் செலுத்திக் கொண்டே இருந்தது. ஆதித்யா அந்த முட்டையை உற்று பார்த்த பிறகுதான் அவனுக்கு புரிந்தது, இதுதானே என் அப்பா என்னிடம் கொடுத்தது, இது இங்கு இருக்கிறது, நான் எப்போது எங்கு இருக்கிறேன் என்று அவன் அந்த முட்டையையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த முட்டைக்குள் அங்கு இருக்கும் தீய நபர்களின் கருப்பு நிற தீய சக்திகளை தொடர்ந்து அந்த முட்டைக்குள் செலுத்த அந்த முட்டையின் மேல் இருந்த படிகம் போன்ற அமைப்பு அந்த சக்தியை மோதி அந்த சக்தி மணி சந்தத்தை தொடர்ந்து வெளியில் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்போதுதான் ஆதித்யாவிற்கு, அப்படின்னா இப்ப எனக்கு என் ஆத்ம கடலில் நடந்திருக்கான பாதிப்பு இங்கதான் ஆரம்பிச்சிருக்கு, இங்கதான் இந்த முட்டையை அவங்க வசியப்படுத்தி அந்த தீய குணத்துக்கு மாற்றியிருக்காங்க, அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள என்றவன் மேலும் அங்கு இருக்கும் ஆவிகளை நெருங்கி சென்றான். அப்போது ஒரு ஆவி இவன் நினைத்தது போல், நம்ம தலைவன் மட்டும் அந்த விண்தூதனை கட்டுப்படுத்திட்டார்னா நாம் அனைவரும் ஆத்மா இல்லாத உடல்களுக்குள்ள போயிடலாம், பிறகு அவர்களுக்கே தெரியாமல் அவர்களது இரத்தத்தை குடித்து நமக்கு அழிவே இல்லாம மாறிடலாம் என்று கூறினான். ஆமா, பல ஆண்டு காலமா போராடி இப்பதான் நம்முடைய தளபதிகள் அதோட மேல் பாதுகாப்பு ஓட்டை உடைச்சிருக்காங்க. இன்னும் 2 வழிமுறை தான், அதை முடிச்சிட்டா போதும், அப்புறம் அந்த விண்தூதன் சக்தி நம்ம தலைவர் கட்டுப்பாட்டில் என்றன. பிறகு என்ன, நமக்கு அழிவே கிடையாது, நம்ம ஆன்மாக்களை உறிஞ்சும் சக்தி இல்லைன்னா நம்ம ஆன்மாவுக்கு அழிவே இல்லை என்று சத்தமாக சிரித்தது. எனக்கு இன்னும் ஒன்று புரியல, பல ஆண்டு காலமாக அந்த ஆன்மாக்களை உறிஞ்சும் விண்தூதனின் வாரிசு நம்ம இடத்தில் இருக்கு, இதை தேடி இதுவரைக்கும் யாருமே வரலைங்கிறது தான் எனக்கு புரியல என்றது. அதற்கு மற்றொன்று ஆவி, எப்படி வரும், இதுக்கு சொந்தமான எஜமானன் பிறக்கிறப்பையே நம்மளோட தலைவர் சூழ்ச்சியால அதை தடுத்து நிறுத்திட்டாரு, அந்த எஜமானுக்கு இங்கு இது இருக்குன்னு தெரிஞ்சாதானே இதை தேடி வருவான், பிறக்காத அவனுக்கே தெரியாதப்போ
எப்படி யார் வருவான் என்றது இன்னொரு ஆவி. ஆதித்யா அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நின்றான். அப்படின்னா இந்த மிருகம் உண்மையிலேயே நல்ல மிருகம்தான். இது இங்கு இவங்க செய்கிற சித்திரவதையும் மாற்றத்தாலும் தான் அது அங்கு அந்த மாதிரி இருக்கா? இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே, என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு நின்றான். ஆதித்யா இது அந்த விசித்திரமான மிருகத்தின் நினைவாற்றல் என்பதால் இங்கு ஆதித்யாவால் அனைத்தையும் பார்க்க முடியுமே தவிர எதிலும் ஈடுபட முடியாது என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவன் மறைந்து மறைந்து சென்றாலும் அவன் இருப்பது அங்கு இருக்கும் யாருக்குமே தெரியாது. இவன் அங்கு நடந்த நிகழ்வுகளைத்தான் பார்க்கிறான். அவன் வேகமாக தனது ஈட்டியை வரவழைக்க எண்ணி கைகளை நீட்ட, ஆனால் அது வரவில்லை. பிறகுதான் அவனுக்கு புரிந்தது, அனைத்தும் நான் அந்த மிருகத்தோட நினைவுதான் பார்த்திட்டு இருக்கேன். அங்கு நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கத்தான் முடியுமே தவிர அதை மாற்றவோ தடுக்கவோ முடியாது என்பது. அப்போது அங்கு இருக்கும் அந்த கருப்பு நிற உருவங்கள் ஒவ்வொன்றாக பலவீனம் அடைந்து கொண்டே வந்தது. அந்த ஆவிகளின் சக்தி அந்த முட்டையின் மேல் இருந்த கவசங்களை உடைப்பதிலேயே அதனது முழு சக்தியும் நிலைத்தது. அது அங்கு இருந்து பார்த்த அனைத்து ஆவி அரக்கர்களையும் பார்த்து, என்ன இது, நமது தளபதிகள் இவ்வாறு சோர்வடைந்தால் எப்படி அந்த மிருகத்தை நம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று அவர்களுக்குள் பேசத் தொடங்கினர். இராவின் வருகை. அப்போது திடீரென வானத்தில் ஒரு பிளவு. அதில் கருப்பு நிற டிராகன் தோன்றியது. என்ன, அவரை இன்னும் திறக்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டே வானத்திலிருந்து ஒரு மனிதன் இறங்கி வந்தான். அவன் வருவது ஏதோ படிக்கட்டில் இறங்குவது போல் அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கீழ் நின்று கொண்டிருந்த இந்த ஆவிகளின் அரக்கர்கள் தரையில் மண்டியிட்டு படுத்துக் கொண்டனர். அந்த அளவிற்கு சக்தியின் அழுத்தம் அவர்கள் மீது இறங்கியது. அவன் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அங்கு இருக்கும் கற்கள், பாறைகள் அனைத்தும் நொறுங்கியது. அவன் ஒவ்வொரு அடியாக இறங்கி அந்த முட்டையின் அருகில் வந்து, என்ன, நீ வெளிவர மாட்டாயா? உனக்காகத்தான் நான் இத்தனை ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறேன். இது இன்றைய நேற்றைய திட்டமல்ல. நீ எப்போது என்னை நிராகரித்தாயோ அப்போதே எடுத்த திட்டம் என்று கூறியவன் புன்னகைத்தான். அப்போது அந்த முட்டையில் இருந்து ஒரு குரல் கொடுத்தது. இரா, நீ என்னதான் என்னை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வர எண்ணினாலோ நான் அதற்கு பயப்படும் ஆளல்ல. இப்போது என்னிடம் உன்னை எதிர்க்கும் அளவிற்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் கடவுளாய் இருந்தப்ப நீ பண்ண செயல்களும் உன்னோட குணங்களும் எனக்கு நல்லா தெரியும். அது இன்னும் எனக்கு நினைவாற்றல இருக்கு. நான் பிறக்கும் வரை அந்த நினைவாற்றல் எனக்கு இருக்கும். அதனால கண்டிப்பா நான் இப்போதைக்கு பிறக்க மாட்டேன். நான் பிறந்தால்தான் என்னோட நினைவாற்றலை இழந்து உனக்கு கட்டுப்படுற மாதிரி இருக்கும். இதற்காகவே நான் சரியான நேரம் வர வரைக்கும் இந்த முட்டைக்குள்ளதான் இருப்பேன். உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ என்றது. ஏன், என்ன என்று அவன் வேகமாக அந்த முட்டையை ஓங்கி உதைத்தான். இருப்பினும் அவனது உதை அந்த முட்டையில் இறங்கவில்லை. இங்கு இருக்கும் அனைவரின் சக்திகளையும் அடக்கி ஆண்ட அவனது அழுத்த சக்தியை கூட அந்த முட்டையின் மீது இறங்கவில்லை. வேகமாக கோபத்துடன் அங்கு இருந்த தளபதிகளை பார்த்து, என்ன, இன்னும் எவ்வளவு நேரம் எடுப்பீங்க இந்த பாதுகாப்பு வளையத்தை உடைக்க என்றான். அப்போது ஒரு தளபதி வேகமாக வந்து, அரசே, நமக்கு தேவையான ஆன்மீக ஆத்ம சக்தி உடல் கிடைக்கல. உலகங்களிலிருந்து ஆன்மீக உடல் வராததுனால நமக்கு அதிலிருந்து சக்திகள் எடுக்க முடியல என்றான். அது எனக்கு தெரியாது. இப்போதைக்கு மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஆன்மீக ஆத்ம உடல் கிடையாது. இவன் போனதுக்கு அப்புறம்தான் அது அங்கு வரும். இவனை நம்ம விட்டுட்டோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை. இவன் எப்பேற்பட்டவன உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா நான் இவன் கூட பழகியிருக்கேன் என்று கூறியவன் அந்த முட்டையையே உற்று பார்த்தான். ஏனெனில் விண்தூதன், அதாவது ஆத்மாக்களின் வாரிசாக கருதப்படும் இவன் கடவுள்களில் ஒருவன். இவன் மீண்டும் பிறக்க வேண்டும் என்பது குமரி கண்டத்தில் நடந்த சாபத்தின் ஒரு பகுதியே. இதை அறிந்து கொண்ட இரா, பிறக்கும்போது ஆன்மீக ஆத்ம வாரிசை கட்டுப்படுத்தினால் ஆத்மாக்களை வழிநடத்துவது எளிது என்பதை புரிந்து கொண்டு அதை அடையவே அவன் பல ஆண்டுகளாக போராடுகிறான். ஆகையால்தான் இவ்வுலகில் குமரிக்கண்டம் இன்னும் சாபத்திலிருந்து விடுபடாமல் இருக்க இன்னொரு காரணமாக இருந்தது. அங்கு அவன் பேசிவிட்டு மீண்டும் வானை நோக்கி ஏறிச் சென்றான். அப்போது வானத்தில் ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி சிதைவு ஏற்பட்டு ஒரு கதவு திறந்தது. அந்த கதவு வழியாக ஒரு உருவத்தை அனைவரும் பார்த்தனர். இங்கு இருந்த அனைத்து ஆன்மாக்களின் உடல்களும் நடுங்கின. ஏனெனில் அங்கு ஒரு தங்க இருக்கையில் ஒரு பிரம்மாண்டமான சக்தி படைத்த கடவுள் இருக்கையில் ஒரு மனிதர் அமர்ந்து பழங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பதை கண்டனர். ஆனால் அவருக்கு பின்னே தங்க இரத்தம் வழிந்தது. யாருடைய இரத்தம் அது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த காட்சியை அனைவரின் மனதிலும் ஒரு அழுத்தத்தையும் பயத்தையும் எழுப்பியது. ஆதித்யா அதை கண்டு, அது என்ன இடம், யாருடைய இரத்தம் அது மேலிருந்து சுட்டுது, அது தங்கத்துல என்று அதிர்ச்சியாக அவனும் பார்த்தான்.
பிறகு இரா பொறுமையாக நடந்து அந்த பாதையில் உள் செல்ல அந்த கதவு மீண்டும் மூடியது. ஆதித்யாவிற்கு அவர்கள் பேசிக்கொண்டது நன்றாக கேட்டாலும் எப்படி இப்போது விண்தூதனை ஆத்மாக்களின் வாரிசை காப்பாற்றுவது என்று புரியவில்லை. இதுக்கு ஏதாவது வழி இருக்கணும், என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் அந்த முட்டையின் அருகில் இறங்கி நடந்து சென்றான். வெகு நேரமாக அந்த முட்டையின் தன்மையை மாற்றிய அந்த அரக்கர்கள் சிறிது ஓய்வெடுக்க சென்றிருந்த நேரத்தில் ஆதித்யா அதன் அருகே சென்று அதன் மீது கை வைத்தான். அதே நேரம் அந்த கவச முட்டைக்குள் படுத்திருந்த சக்தி பிரகாசமாக மாறியது. அதை பார்த்து ஆதித்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் இதோட நினைவாற்றலில் இருக்கிறேன், இருந்தாலும் என்னை உணர முடியுதா இதுக்கு என அவன் அதையே பார்த்து கொண்டிருக்க, அதற்கு அது, நீ யார், நீ எப்படி இங்கு வந்தாய் என்றது. ஏனெனில் ஆதித்யாவின் உருவம் அதற்கு இங்கு இருப்பவர்களை விட வித்தியாசமாகவும் நன்றாக தெரிந்தது. என்னதான் ஆதித்யா தனது நினைவாற்றலில் வந்திருந்தாலும் அதற்கு இருக்கும் ஆன்மீக ஆத்மாக்களின் வாரிசு என்ற ஒரு சக்தி எங்கு எந்த விதமான ஆத்ம சக்தி வந்தாலும் அதை எளிதாக உணர முடியும். முற்காலமோ கடந்த காலமோ நிகழ்காலம் அது எங்கும் இருக்கும்போதும் அதனால் அதை உணர முடியும். ஆதித்யாவிற்கு விசித்திரமாகவும் அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவன் அதனை பார்த்து, நிஜமாவே உன்னால என்ன உணர முடியுதா? இது உன் நினைவுதானே? அப்படி இருக்கிறப்ப என்ன எப்படி உன்னால உணர முடியும் என்று கேட்டான். அதற்கு அந்த உயிரினம் முட்டையினுள் இருந்து கொண்டு, நீ ஒன்றை மறந்துடாத, நான் என்னதான் உருவமில்லாத ஆற்றலாக இருந்தாலும் எனக்குள் இருக்கும் சக்தி என்னோட நினைவுகளாக இருந்தாலும் சரி, என் அருகில் இருக்கும் ஆத்மா ஒரு உடலை உணரும் சக்தி தான் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் அதுக்கு வாரிசா இருக்கேன். இப்ப நான் உன்கிட்ட பேசுறது கூட என் நினைவுகள்ல வேறு யாராலும் பார்க்க முடியாது. இது என் நினைவுகளில் இருந்து பிரிந்து வரும் சக்தி. இப்படி நீயும் நானும் பேசுறது உனக்கு எனக்கு மட்டுமே தெரியுமே தவிர என் நினைவுகளை இந்நேரத்தில் வேறு யாராவது புகுந்து பார்த்தால் கூட அவங்களுக்கு நான் உன்கிட்ட பேசுறது தெரியாது. இது இடைப்பட்ட நினைவு என்று சொல்லுவோம். இந்த நினைவுகளை என்னால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். அதனால்தான் என்கிட்ட வந்து கேட்கும் பல ஆத்மாக்களை பற்றி இங்கு இருக்கிற முட்டாள்களுக்கு எதுவும் தெரியல. இப்ப நீ வந்தது கூட இங்கு இருக்கிற அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னிடம் இருக்கிற அப்படி ஒரு தனித்துவமான சக்திதான் என்று கூறியது. ஓ, அதனாலதான் நீ இவ்வளவு தைரியமாகவும் உறுதியாகவும் இங்கு இருக்கிறாய் என்றான் ஆதித்யா. ஆமாம், என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறத விடு, நீ எதுக்காக கடந்த காலத்தை பார்க்க வந்திருக்க, அதுவும் என் நினைவு என்று கேட்டது. அதற்கு ஆதித்யா, நான் என்னோட ஆத்ம கடல்ல மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு, என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல, அதுதான் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க தான் என்னை இங்க அனுப்பியிருக்காங்க என்றான் ஆதித்யா. என்ன, நான் பிறந்துட்டேனா என்று அதிர்ச்சியாக கேட்டது. ஆமா, முட்டையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, ஆனாலும் அது ஆத்ம கடல்ல என்று கூறினான். அதை கேட்ட அந்த மிருகம் வித்தியாசமாக அவனை பார்த்தது. உன் ஆத்ம கடலில் எப்படி என்னால பிறக்க முடியும்? ஆன்மீக ஆத்ம கடலில் ஆன்மீக சக்தி மற்றும் நுட்பங்கள் மட்டும்தான் தோற்றுவிக்க முடியும். நான் ஆன்மாவாக இருந்தா கூட உன் ஆத்மாவுக்குள் அடக்கப்பட்டிருக்க முடியும். நான் ஆன்மாக்களின் வாரிசு, ஆன்மாக்கள் எனக்கு கீழே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி உன் ஆத்மாவுக்குள் என்றது. ஆதித்யாவிற்கு அதே குழப்பம்தான். அதுதான் எனக்கு புரியல. நான் இந்த மோதிரத்தால உங்களை என்னுடைய ஆத்ம கடலுக்குள் பாதுகாப்பா வச்சிருந்தேன். திடீரென்று நீங்க வெளியே வந்துட்டீங்க. இப்ப என்னால அந்த ஆன்மீக ஆத்ம கடலை இருந்து உங்களை வெளியேற்றவும் முடியல. அந்த அளவுக்கு என் சக்தி வலுவாகவும் இல்லை. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம போராடிட்டு இருக்கேன். நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் என்றான். ஆனால் அந்த ஆத்ம வாரிசானதே, என்ன உன் ஆன்மீக கடல் அடைக்கலாம்னு பாக்குறியா என்று கூறியது. அந்த முட்டையை உதறியது ஆதித்யாவை பார்த்தது. உடனே ஆதித்யா, கோபப்படாதீங்க, இது இப்படி பிரச்சனை ஏற்படுத்தும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் யதார்த்தமாகத்தான் அந்த முட்டையை ஆன்மீக ஆத்ம கடலில் வச்சிருந்தேன். திடீரென்று நீங்க வெளியே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க வெளியே வந்ததுல இருந்து என் ஆன்மீக ஆத்ம உலகம் கட்டுப்படுத்த முடியல எதையுமே என்றான். எப்படி முடியும்? நீ உன்னில் இருக்கும் சக்தியை அடக்க எண்ணினால் பரவாயில்லை. உன்னை போன்று இருக்கும் பல பேரின் ஆன்மீக ஆத்ம சக்தியை உனக்குள் அடக்க எண்ணினால் எப்படி முடியும்? என் மூலமாகத்தான் இவ்வுலகில் பல வகையான ஆன்மீக ஆத்ம உடல்கள் உருவாகி தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் தலைமையாயிருக்கும் என்னையே நீ ஆத்ம கடல்ல அடக்க பாத்தீனா உன் உலகம் நிச்சயமா அழிஞ்சிடும் என்று கூறியது. அதை கேட்டு ஆதித்யா, சரி, நான் பண்ணது தப்புதான், தெரியாம உங்களை என் ஆன்மீக ஆத்ம உலகத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப எப்படி உங்களை நான் அதிலிருந்து வெளியேற்றுறது என்று கேட்டான். சரி, நான் இப்போ எந்த இனத்துல எப்படி பிறந்திருக்கேன், எந்த ரூபத்துல பிறந்திருக்கிறேன் என்று அது கேட்டது. ஏனெனில் அந்த முட்டைக்குள் இன்னும் கரு மட்டுமே உருவாகி இருந்ததே தவிர முழு உடல் உருவாகவில்லை. அதன் தோற்றத்தை அதனால் உருவாக்க முடியாது.
அதற்கு தேவையான சக்தி கிடைக்க வேண்டும், அது பிறக்கும் நேரமும் எதற்காக பிறக்க வேண்டும் என்ற நோக்கமும் அதற்கு தென்பட்டால் மட்டுமே அதன் உருவத்தை அதற்கு ஏற்றது போல் எடுத்து ஆன்மாக்களின் இளவரசன் வாரிசாக வருவார். அதனால் நடந்து முடிந்த காலத்தை அதனால் பார்க்க முடியாது என்பதால் நான் எப்படி பிறந்தேன் என்று ஆதித்யாவிடமே கேட்டது. ஆன்மீக ஆத்ம வாரிசு, பார்த்து, உங்களுக்கு 4 காலு, ஒரு வால், தலை என்றவன் யோசித்துக் கொண்டே, பார்ப்பதற்கு நீங்க சிறிய குட்டி டிராகன் மாதிரி இருந்தீங்க என்றான். அவன் மயங்கிய நிலையிலும் தூரத்தில் அந்த முட்டையிலிருந்து வெளிவந்து பயத்தில் சுருண்டு படுத்திருந்த அந்த மிருகத்தை பார்த்து இருந்தான். அந்த நினைவை கொண்டுதான் அவன் ஒவ்வொன்றாக நினைவுபடுத்தி, நீங்க குட்டி டிராகன் போல் இருந்தீங்க என்று கூறவும் அந்த ஆன்மீக ஆத்ம வாரிசு ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தது. அதனால் எதுவும் பேச முடியவில்லை. ஆன்மீக ஆத்ம வாரிசு எதனால் அதிர்ச்சி அடைந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோடில் காணலாம். நன்றி, வணக்கம்.